குட் குட் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் மச் ஃபார் யுவர் டைம் டுடே. ஸோ இன்னைக்கு வந்து நாம பார்க்க போகிற டாபிக் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா, அந்த ஷார்ட்ஸில் சொல்லியிருந்த மாதிரி. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன, அதோட இன்ட்ரொடக்ஷன், எங்கெல்லாம் பயன்படுத்தணும், உதாரணங்கள், சில எக்ஸெப்ஷன்ஸ், இதெல்லாம் பற்றி நம்ம பார்ப்போம். வழக்கம் போல் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், ஒரு சின்ன டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருந்தேன். அதை இந்த செஷனுக்கு அப்புறம் நம்ம கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணி just for your reference you can download and use it as your study material. ஓகே, அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன அப்படின்னு இதுக்கு முன்னாடி நீங்கள் ரிசர்ச் செய்திருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி we can just let others talk or later I will take my turn and then I will start explaining about this past perfect tense. ஓகேங்களா? So did anyone get a chance before joining this session to do a little read about what past perfect tense is? I'm pretty sure Deepa madam you would have a long list of examples. Do you? So, so, a past perfect tense is action completed before another past actions. Exactly. Yep. Good. So Mhm. that's the அதை தமிழ்ல சொல்லிடுறேன் நான். அதாவது past perfect tense என்பது வந்து சிம்பிள் பாஸ்ட் என்பது வந்து நடந்து முடிஞ்ச விஷயத்த சொல்லுவேன் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஒர்க்ட், ஐ வாக்ட், ஐ ஏட், இந்த மாதிரி. இப்போ அந்த பாஸ்ட்டுக்கும் முன்னாடி இன்னொரு விஷயம் நடந்திருந்தா அதை தான் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸாக சொல்லுவோம். இதை வந்து நம்ம யூஷுவல் கான்வர்சேஷனில் அவ்வளோவா பயன்படுத்த மாட்டோம். பர்சனலாக நான் வந்து எப்பயாச்சும் ஒரு முறை தான் பயன்படுத்துவேன். ஸோ இந்த டென்ஸ் இல்லாமலேயும் நீங்கள் சென்டென்சஸ் வந்து யூஸ் பண்ணலாம் உங்களோட டெய்லி கான்வர்சேஷனில். பட் இட்ஸ் குட் டு லேர்ன். உங்களுக்கு எப்பயாச்சும் இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண வேண்டிய தேவை இருந்தால் அப்போ வந்து இங்கே இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் த மீனிங் இஸ் கிளியர். அதாவது சிம்பிள் பாஸ்ட்க்கும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்க்கும் என்ன வித்தியாசங்கிறது. ஓகேங்களா? இப்போ ஒரு சின்ன உதாரணம் ஈஸியாக புரிகிற மாதிரி. நேற்று ஒரு விஷயம் நடந்தது. ஓகேங்களா? அது சிம்பிள் பாஸ்ட்ல எடுத்துக்கலாம். அதுக்கும் முன்னால் இன்னொரு விஷயம் நடந்தது அப்படின்னா அதை வந்து நாம பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல குறிக்கலாம். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், இன்னும் ஈஸியா புரிய வரும் நமக்கு. Do you have any other examples, Deepa madam? Yes, sir. So, can I, sir? Yes, please go ahead. Okay, sir. So, how to form the past perfect auxiliary verb? I, we, you, they, he, she, it, had plus past participle. Yep. We use it to talk about actions that were complete before another past action. Example, I had eaten when she called. So two past actions, but we use the past perfect to show a sequence of events so that should be easy. I ate then she called, but I had eaten when she called. Yep. True. Good. So the past perfect has 6 different uses. So actions completed before another past action. It's the main use. Another one is action completed before a specific time in the past. Yep. So cause and effect in the past. Fourth one is reported speech. And another one is hypothetical past situations. And next one is to express regret. So action completed before another past action. It's a main use. Example sentence, the store had already closed by the time I arrived. Okay. The store closed, Yeah, yeah, sure, please go ahead. yes sir. The store closed and then I arrived, but we used by the time. I arrived to show a sequence of action, but remember the first action, the store had already closed. ஓகே, இங்க This ஒரு one is சின்ன already டிப்பிங். finished. சாரி டு இன்டரப்ட். இங்க ஒரு சின்ன டிப். இங்க வந்து Oh, நம்ம yes, sir. ரெண்டு விதமா வந்து பயன்படுத்தலாம். அந்த ஸ்டோர் ஹேஸ் க்ளோஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் வந்து Okay, sir. நேரடியா செய்யற செயலா வரும் இல்லையா. கடை மூடிவிட்டது Okay, sir. அப்படின்னு சொல்லலாம். Okay. had been the Okay. store had been closed அப்படின்னும் சொல்லலாம். Okay. கடை மூடப்பட்டு விட்டது அப்படின்னும். Okay. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு லைஃப் சப்ஜெக்ட் வந்து ஒரு வேலையை செய்யும் போது he worked or he completed the work அப்படின்னு சொல்லலாம்.
அதையே வந்து Okay. ஒர்க்கை ப்ரைமரியாக வச்சு நம்ம பேசும்போது த ஒர்க் ஹேட் பீன் கம்ப்ளீட்டட் பை ஹிம் இப்படின்னு நம்ம ஆக்டிவ் பேசிவாக மாற்றி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே ஆமாங்க வந்து த ஸ்டோர் ஹேஸ் த ஸ்டோர் ஹேட் ஆல்ரெடி க்ளோஸ்ட் ஆர் த ஸ்டோர் ஹேட் ஆல்ரெடி சார். பீன் க்ளோஸ்ட் அப்படியும் சொல்லலாம். ஜஸ்ட் add on information. That's it. Please continue. Okay, sir. So the store had already closed. This one is already finished. It's not ongoing. It's over. The store closed, and then I arrived, and that one is also finished. Mm-hmm. So another example, she had read the book before watching the movie. So she had read the book. She read the book first, and then she watched the movie. Two actions in the past, Yep. but they are in sequence. The past perfect. Past perfect has some signal words. Mm-hmm. Sequence in the past perfect. So, past perfect has some signal words. Some words let you know that you may need to use the past perfect, not always, but very often. For example, they had finished their homework before was served. Dinner was served. Yep. So, he called me after he had read the letter. Yeah. The thief had escaped by the time the police came. Mm-hmm. They had finished the game when it started to rain. Yep. I was disappointed because she had already seen the movie or Mm-hmm. watched the movie. Watch the movie. Yeah. The late Watched the movie. break. Yep. Yeah. Yes. So she had just fallen asleep when the alarm went off. Mm-hmm. We had never experienced such cold weather before moving to Canada. Yep. So, second one is action completed before a specific time in the past. Mm-hmm. Example is by the age of 25, she had already traveled to 20 countries. Yep. So, by the age of 25, so when she reached the age of 25, that was in the past, Mm-hmm. but before that, she had already traveled to 20 countries. So she traveled to 20 countries and then she reached the age of 25. ட்ரூ. ஸோ அந்த 25 வயசுக்கு முன்னாடி அவங்க டிராவல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நாம சொல்றோம் ப்ரெசென்ட்ல. ஆனா அவங்க 25 Presently. வயசு வந்து எப்பயோ கடந்துட்டாங்க. ஸோ இட்ஸ் ஆல்சோ எ பாஸ்ட் அக்கரன்ஸ். அந்த Yes. அக்கரன்ஸ்க்கு முன்னாடியே அவங்க டிராவல் பண்ணதை நம்ம இங்க சொல்றோம் பாஸ்ட் பர்ஃபெக்டா. Yes. யா. So the பர்ஃபெக்ட். specific time in the past. ஷோர். So another example, they had finished their project by 8 p.m. ம். So they finished the project and then it was 8 p.m. So they finished before 8 p.m. யப். குட் குட். So third one is cause and effect in the past. ம். Cause and effect in the past is also similar pattern. Example, they were happy because they had won the game. ம். So they won the game first, and then the second event was very was they were happy, ம். but the second one is an effect of the first one. யா. ஒன்றுக்கு ஒன்று ஒன்று வந்து ரூட் காஸ், இன்னொன்று வந்து அதோட ரிசல்ட். Result. யப். So another example, he had not slept well, so he was tired. ம். So not sleeping well was first, and then the result or the effect was he was tired. யப். So fourth one is reported speech. I have watched that movie before. So see, example is she said she had watched that movie before. ம். So the seeing of the watch of the movie. She watched the movie in the past, and then in the past second action in the past was saying I have watched that movie before. So she said she had seen that, watched that
movie. So have watched becomes had watched. Yep. So another example is I made a mistake on person. He admitted he had made a mistake. She had committed a mistake. She had made a mistake. Yep. Admitted he had made a mistake. Once again, the mistake was made in the past, and then he admission was also made in the past. Exactly. But making the mistake Was. happened before, so made a mistake becomes had made a mistake. Yep. So the one is a hypothetical situation in the past. That is a third conditional. If it didn't happen in the past, so that if she had arrived earlier, she would have caught the train. Train. Yep. Okay. So if she had earlier, so the arriving in the past, but it didn't take pace. So if she arrived, she would have caught the train. So arriving first action, second action catching the train. Yep. But it didn't happen. அது வந்து அதுதான் நடந்திருந்தால் ஒருவேளை இப்படி ஆயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவேன் இல்லையா? அவங்க ஒருவேளை சீக்கிரமா வந்திருந்தா ட்ரெயினை பிடிச்சிருப்பாங்க. அவங்க வரல, ட்ரெயின் பிடிக்க முடியல. அதுதான் வந்து ஆக்சுவலா நடந்தது. இது வந்து நம்ம ஹைப்போதெட்டிக்கலா சொல்றது வந்து ஒருவேளை அவங்க ஏர்லியா வந்திருந்தா அவங்க ட்ரெயின்ல ஏறி இருப்பாங்கன்னு சொல்றது. Train. தட்ஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். Another example is if he had studied, he would have gotten a better score. So he got off on his test because he didn't study, but if he had studied, that would have been the first action. He would have gotten a better score also in the past. So sixth one is to express regret. So example, I wish I had traveled more when I was younger. Good. So I regret not traveling more. So another example, he wishes he had invested in Bitcoin 10 years ago. Yep, this Don't we all? everyone's regret. Yeah. Don't we all? So that's also. Okay, perfect. Yeah, thank you very much for sharing loads of examples as usual. Hello, Yes. Rajendran brother. Thanks for joining. தீபா மேடம் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பல வகையான யூசேஜ் ஆஃப் ஹேட். உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் என்பது நீங்கள் இது வரைக்கும் ரிசர்ச் இந்த செஷன் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காவிடில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. Am I audible? Are you listening? Yes, sir. Yeah, thank you. Rajendran brother, I'm not sure if he's listening, so I just wanted to confirm before I start explaining. Oh, okay, that's all right. Looks like he had some network issue as well. Okay, மிஸ்டர் மகேந்திரன், நீங்கள் ஏதாச்சும் ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா இப்போ, இல்லை நான் அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஷேர் பண்ண ஆரம்பிக்கலாமா? I just wanted to confirm with you before I move on. So you can start the Okay. PowerPoint presentation. Thank you. போன செஷன்லேயும் நான் ஸ்லைட் ஷோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். Yes, sir. Yeah. Yes, sir. ஆமாம், ஸோ அது மட்டும் ஞாபகப்படுத்துறீங்க எனக்கு, நான் வந்து மறந்து போயிட்டேன்னா. ஓகே, I'll present now. Share, okay. Is it visible? Yes, sir. Okay. Yes, sir. Okay, perfect. Thank you. All right. நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு. சரிங்களா? இதை பயன்படுத்தி பாருங்கள் உங்களோட டெய்லி கான்வர்சேஷனில். இல்லை இது இல்லாமலேயும் உங்களால் ஈஸியாக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுதுன்னா நீங்கள் சிம்பிள் பாஸ்ட்டு கூட பயன்படுத்தி இதை அச்சீவ் பண்ணலாம். ஓகே, ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி the past perfect tense is used when two actions happen in the past. The earlier action is in the past perfect tense and the subsequent or later action is in the past simple tense. அதாவது ரெண்டு விஷயம் நடக்குது, ரெண்டுமே வந்து பாஸ்ட்ல நடக்குது, நடந்து முடிஞ்ச விஷயங்கள். சரியா? அதில் முதல்ல நடந்த விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நடந்த ஒரு விஷயத்தை நம்ம சிம்பிள் பாஸ்ட்ல சொல்லலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நடந்தது, அதுக்கு ஒரு வாரம் முன்னாடியோ ஒரு மாதம் முன்னாடியோ நடந்த விஷயத்தை வந்து நாம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லலாம்.
ப்ளீஸ் ரிமெம்பர் இந்த ரெண்டு சுச்சுவேஷனையும் ஒரே சென்டென்ஸில் நாம் சொல்லும்போது தான் இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்டும் அப்புறம் இந்த பாஸ்ட் டென்ஸையும் பயன்படுத்துவோம். சரியா? இல்லை நான் போன மாதம் நடந்தால் அது மட்டும்தான் சொல்ல போகிறேன் அப்படின்னா வெறும் சிம்பிள் பாஸ்டே பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஒர்க்ட் எஸ்டர்டே. நான் நேற்று வேலை செய்தேன். சிம்பிள் பாஸ்ட். ஓகேங்களா? இப்போ போன மாதம் ஐ வாஸ் ஆன் ஹாலிடே லாஸ்ட் வீக் ஆர் லாஸ்ட் மந்த். இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல நான் சிம்பிள் பாஸ்ட்டை மட்டும் பயன்படுத்தி சொல்லி முடிச்சிட்டேன். சரியா? இப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, I had gone on holiday last month. Okay. Will it make sense if I come up with this example? All right, let's do this. I had already finished my breakfast before you came to visit me. ஓகேங்களா? கொஞ்சம் பெருசா இருக்கா அந்த எக்ஸாம்பிள், இல்லை சின்னதாக ஏதாச்சும் யோசிப்போமா வேற? ஓகே. Sir, repeat please. ஓகே, ஷோர். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் யோசிச்சு பார்க்குறேன். ரெண்டு செயல்கள் ரெண்டுமே வந்து பாஸ்டில் நடந்திருக்கணும். ஓகேவா? ஓகே, ஒரே நாளே கணக்கு வச்சுப்போம் கொஞ்சம் ஈஸியாக புரியறதுக்காக. நேற்று நீ என்னை பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா சில டெய்லி கான்வர்சேஷனில். அதை எப்படி சொல்லலாம்னா, I had already eaten before you met me. அல்லது I had already eaten before you came to my house. Before you came to visit me. இந்த மாதிரி. அதாவது நேத்து நீ என்னை பார்க்கறதுக்கு வந்த, சரியா? அதுக்கு முன்னாடியே நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு முன்னாடியே நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது தான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். நேத்து நீ என்னை பார்க்க வந்த அப்படின்னு சொல்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். புரிஞ்சுதுங்களா? இல்லை I'll be happy to share more examples. இது புரியுற வரைக்கும் நாம மெதுவா ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஒன்றும் அவசரம் இல்லை. So the goal is that everyone understands this concept. Yes sir, I understood. Okay, thank you. ராஜேந்திரன் பிரதர், குவைட்டா இருக்கீங்க நீங்க? புரிஞ்சுதுங்களா? இல்லை திருப்பி இன்னொரு முறை ரிப்பீட் பண்றேன், no problem at all. Yes, bro, I can understand. Okay, perfect. You had already understood the concept before I explained. இதே ஒரு எக்ஸாம்பிள் ஆகுது இல்லைங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நாம இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டை பயன்படுத்தலாம். ஓகே, இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் டு கெட் மோர் ஐடியா. ஓகே, முதல் எக்ஸாம்பிள். I had finished my homework before the teacher came. அதாவது நான் என்னோட ஹோம்ஒர்க்கை வந்து டீச்சர் வர்றதுக்கு முன்னாடியே எழுதி முடிச்சிட்டேன். ஸோ டீச்சர் அப்போ வந்திருக்காங்க, அது வந்து பாஸ்ட் டென்ஸ், நடந்து முடிஞ்ச விஷயம். அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் இன்னொரு செயலை செஞ்சுருக்கேன், அதாவது வீட்டு பாடத்தை எழுதி முடிச்சிட்டேன். ஸோ அதுதான் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள். She had already left when I reached the station. நான் வந்து ஸ்டேஷன் ரீச், சாரி, there is something blocking my screen. Okay, that's gone. Alright. நான் வந்து ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆகிவிட்டேன், ஆனால் அவங்க வந்து நான் வந்து ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க. இங்கே ரெண்டு நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா? நான் வந்தது, அவங்க கிளம்புனது. ஓகே, இந்த சீக்வன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம கரெக்டாக எந்த இடத்துல ஹேட் பயன்படுத்தி பாஸ்ட் பெர்ஃபெக்டை பயன்படுத்தியிருக்கோம், எந்த இடத்துல சிம்பிளை வந்து பயன்படுத்தியிருக்கோம்னு இந்த எக்ஸாம்பிளில் கிளியராக பார்க்கலாம் நம்ம. ஓகே, அண்ட் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். இதே மாதிரி நீங்கள் இதே ஃப்ரேம் ஒர்க்கே கூட பயன்படுத்துங்க. இது ஒரு கைட்லைனாக வச்சுக்கோங்க. இந்த சென்டென்ஸை உங்களோட சொந்த வார்த்தைகளை ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஈட்டன் அப்படின்ற ரிமூவ் பண்ணிவிட்டு ஒர்க்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ யூ கேன் யூஸ் த சேம் சென்டென்ஸ் ஆஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் யோர் ப்ராக்டிஸ். ஓகே, அண்ட் தென் okay, let's move on. And then other uses of had. இந்த ஹேடுங்கிற சொல் வந்து ஆக்சிலரி சொல் வந்து வெறும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாமா, இல்லை பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு தீபா மேடம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் கூட அவங்களே கவர் பண்ணியிருந்தாங்க. பாஸ்ட் பெர்ஃபெக்ட், அப்புறம் பொசஷன், அப்புறம் ஆப்ளிகேஷன், பாஸ்ட் ஹேபிட், அதாவது
கடந்த காலத்தில் நமக்கு இருந்த ஒரு ஹேபிட், பழக்கங்கள், ஹைப்போதெட்டிக்கல் ஆர் கண்டிஷனல் சென்டென்சஸ், இதுக்கு தமிழ்லையும் விளக்கம் கொடுத்துருக்கேன். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? இந்த டேபிளையும் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்கள். இதில் வந்து ஒரு பாயிண்ட் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் நான், பட் ஐ மைட் பி ராங். இந்த பொசிஷன், அதாவது என்னிடம் ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு கூட இந்த ஹேடை வந்து பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேட் அ மோட்டார் சைக்கிள், என்னிடம் ஒரு மோட்டார் சைக்கிள் இருந்தது அப்படின்னா இப்போ இல்லை. ஓகேங்களா? அந்த பொசிஷனை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு கூட இந்த ஹேடை பயன்படுத்தலாம். ஆப்ளிகேஷன், அதாவது ஹேட் டு, நாங்கள் செய்ய வேண்டி இருந்தது, ஒரு கம்பல்ஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு விருப்பத்தின் பேராக இருக்கலாம். அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது கூட நம்ம இந்த ஹேடை வந்து பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், we had to wait for hours, நாங்கள் பல மணி நேரமாக காத்திருக்க வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த ஹேடை பயன்படுத்தலாம். தீபா மேடம், யா ப்ளீஸ் கோ ஹெட். ஐ பிலீவ் யூ காட் சம் Yes, கொஸ்டின். sir. So I have a car, I have a motorcycle or a motorbike. So அந்த have அப்படின்றதோட past tense நம்ம யூஸ் பண்றோம். அப்படிதானே சார்? ஆமா, கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஐ ஹேவ் I have a என்பது car என்கிட்ட இன்னும் இருக்கு. இருக்கு அப்படின்னு சொல்றது. So I had அப்படின்றது இருந்தது அப்படின்றத மென்ஷன் பண்றது. எக்ஸாக்ட்லி. நிறைய பேர் வந்து இப்படி சொல்லியும் நாம கேட்டிருப்போம், ஐ எம் ஹேவிங் எ பைக், ஐ எம் ஹேவிங் எ பைசைக்கிள் அப்படின்னு சொல்றது இட்ஸ் நாட் வேலிட். ஸோ இட் மேக்ஸ் சென்ஸ் ஒன்லி டு யூஸ் ஐ ஹேவ் அ பைக், ஐ ஹேவ் அ பைசைக்கிள். So I have அப்படின்றது yes sir, have ஓட past tense. So another வந்து I have to go அப்படின்றது நான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது, அதையே பாஸ்டா சொல்லும்போது நான் போக வேண்டியதா போச்சு, நான் நேற்று போக வேண்டியது இருந்தது, ஆப்ளிகேஷனா. ஸோ அந்த பொசஸ்ன்ற இடத்துல ஐ ஹேட் டு அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். கரெக்டாங்க சார்? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அதே சென்டென்ஸே, அதே எக்ஸாம்பிளே கூட பயன்படுத்தலாம். ஐ ஹேட் அ பைக், ஐ ஹேட் டு செல் மை பைக். நான் என்னோட பைக்கை வந்து விற்க வேண்டியதாயிருச்சு. இப்போ ஐ ஹேவ் டு செல் மை பைக் அப்படின்னா நான் இப்போ வந்து என்னோட பைக்கை வித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்றது. ஐ ஹேட் டுனா நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். ஐ ஹேட் டு செல் மை பைக் which is now complete. I have already sold it. So அதையே ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றதா இருந்தா I will have to. Yes, exactly. நான் போக வேண்டியது இருக்கும். Yes sir. Yeah, அது இன்னும் போக போக அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் அடுத்த செஷன்ஸ்லலாம். I'll have to do it. Yes. Yeah, I'll have to complete the project before the manager asks about the progress. அந்த மாதிரி செய்து முடிக்க வேண்டி இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் நம்ம அந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணலாம். Okay sir. Thank you. Okay, thank you. Alright, let's move on to the next page. இப்போ இன்னும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால், எங்க வந்து பாஸ்ட்டை பயன்படுத்தணும், எங்க வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட். ஓகே, இது என்னோட டைப்போ, I'll correct it right away. Okay, stop sharing. Okay, just give me 1 second. ஓ சாரி, ஆக்சுவலாக அது கரெக்டு தான். இது ஹைலைட் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த பேஜை க்ரியேட் பண்ணியிருந்தேன், மறந்து போச்சு. ஒரே நிமிஷம். Let me just share my screen again. These are just the after effects of completing my work so late and then hopping onto the session right after my work. Pardon me for that. ஓகே, இது இந்த பேஜ் ஏன் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் வந்து போன செஷனில் பார்த்தோம் இல்லையா, அதுக்கும் இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், எதுக்காக நான் வந்து இந்த ஹேடை பயன்படுத்தணும், பேசாம ஹேவ் பயன்படுத்தி நான் பேசிடலாமே அப்படின்னு சந்தேகம் இருந்தா, போன எபிசோடில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம், எந்தெந்த சினாரியோஸில் வந்து நம்ம ஹேவ் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு. இன்கேஸ் இஃப் யூ ஸ்டில் ஹேவ் சம் கன்ஃபியூஷன், ப்ளீஸ் ரெஃபர் திஸ். எந்த இடத்துல வந்து ஹேவ் பயன்படுத்தணும், எந்த இடத்துல வந்து ஹேட் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஜஸ்ட் டு கிவ் அ குவிக் ரன் டவுன் அகெயின், ஜஸ்ட் டு recollect what we've discussed before. Present perfect tense என்பது வந்து related to the present or ongoing relevance. அதாவது நம்ம செய்த ஒரு விஷயம் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது, அல்லது அந்த நிகழ்வோட தாக்கம் வந்து இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை பயன்படுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷி ஹாஸ் ரெட் த புக், அவங்க அந்த புத்தகத்தை படித்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பயன்படுத்துவோம். இதையே வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல சொல்லும்போது, she had read the book before the class started.
கிளாஸ் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே அவங்க அந்த புத்தகத்தை படித்து முடிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்டை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஓகே, ஸோ நீங்கள் அதுதான் அந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் தரவா ஆனதுக்கு அப்புறம் இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் அந்த போன செஷன் வந்து ஸ்கிப் செய்திருந்தால் சொல்கிறேன் நான் உங்களுக்கு, இல்லாட்டி கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் எங்கே ஹேவ் பயன்படுத்தணும் எங்கே வந்து ஹேட் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாச்சும் கன்ஃபியூஷன் இருந்தால் அப்போ போய் கிளியர் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் நாட் ஓவர்லுக் ஆர் லெட்ஸ் நாட் ஸ்கிப் அண்ட் மூவ் ஆன். ஏதாச்சும் ஒரு டாபிக் நாம் ஸ்கிப் பண்ணாலும் எதிர்காலத்தில் இல்லை இன்டர்வியூவில் நாம் அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணாதான் நமக்கு அந்த பதில் வரும்ன்ற சுச்சுவேஷனில் வந்து நமக்கு கஷ்டமாக போயிடும். ஸோ லெட்ஸ் நாட் ஸ்கிப் எனி திங், லெட்ஸ் பிகம் ஃப்ளூயன்ட் இன் எவ்ரி சிங்கிள் டாபிக். அப்போ தான் வந்து ஸ்பான்டேனியஸாக நாம் ஒரு ஐடியாவை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு எல்லா டென்ஸும் தெரிஞ்சால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் யோசிச்சு சமாளித்து அந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் வந்து மறந்து போச்சு எப்படி சொல்கிறதுன்னு. we can still make it, but it might take significant amount of time, or we might have to stitch multiple sentences to make sense. That's it. We can still survive, but in order to achieve complete fluency, it's very important. Okay, I hope that makes sense, and that's pretty much it. இன்னைக்கான உதாரணங்கள் பாஸ்ட் பெர்ஃபெக்ட். வேற யாராச்சும் ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் ஷேர் பண்ண விருப்பப்படுறீங்களா, இல்லை கொஷின்ஸ் ஏதாச்சும் இருக்கா, இல்லை உங்களோட சென்டென்ஸ் வந்து சொல்லுங்கள், உங்களோட உதாரணங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன சென்டென்ஸ் இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்டில் ஃபார்ம் செய்ததை ஷேர் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த தமிழில் நான் இந்த சென்டென்ஸை சொல்கிறேன், அப்படியே வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியுதா பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, லெட் மீ திங்க் ஆஃப் ஒன். நான் வந்து வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடியே மழை ஆரம்பிச்சிருச்சு, மழை பெய்ய தொடங்கிருச்சு. இப்படி சொல்லலாமா? ஏன்னா இங்கே வந்து ரெண்டு இன்ஸ்டன்சஸ், ரெண்டு நிகழ்வுகள் வந்து எடுத்துக்கலாம் நம்ம. நான் வெளியே கிளம்பினேன், அதுக்கு முன்னாடியே மழை பெய்து கொண்டு இருந்தது. இதை சொல்ல முடியுங்களா நம்மளால பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல? Anybody can try. It rained before I get ready. I get out. I appreciate that. Thank you. ஸோ இதுதான் வந்து நம்ம ஆன்சர் வந்து அது பொருத்தமான ஆன்சரான்றதெல்லாம் முக்கியமே கிடையாது. இங்கே நம்ம வந்து பேச முற்படுறோம் இல்லையா, தட்ஸ் வாட் ஐ வாண்ட். ஓகேங்களா? ஆன்சர் வந்து எப்போ வேணா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், எப்போ வேணா கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நவ் லெட் மீ ட்ரை. It had already started raining, or it had already been raining before I left home. ஓகே, இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேற யாராச்சும் ஏதாச்சும் சிம்பிளான எக்ஸாம்பிள் யோசிச்சு சொல்ல முடியுமா? தமிழ்லேயே சொல்லுங்க. ஓகே, இப்படி நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு வந்து இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்டோட புரிதல் சரியா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். சரியா? அதை வந்து தமிழில் சொல்லுங்க பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் யோசிச்சு. இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து நம்ம இங்கிலீஷில் அப்புறமா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம். தமிழில் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க யாராவது. சார், நான் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் கை தட்டி முடிச்சிட்டாங்க. குட் குட், சூப்பர் எக்ஸாம்பிள். நீங்கள் ஓகே, இதை யாராச்சும் டிரான்ஸ்லேட் பண்ண விருப்பப்படுறீங்களா? நான் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் கை தட்டி முடிச்சிட்டாங்க. They had clapped before I spoke. Wonderful. Super. Amazing work. நல்ல sentence formation. Everybody had clapped before I spoke, or before I finished speaking, before I completed speaking, before I ended up speaking, I concluded. இந்த மாதிரி பல ஃபார்மேட் இருக்கு. ஆனால் சொல்ல வர கான்டெக்ஸ்ட் வந்து ஒன்று தான். நான் பேசி முடிக்கும் முன்பே அனைவரும் கைத்தட்டி விட்டார்கள். தேங்க்யூ போத் ஆஃப் யூ. திஸ் இஸ் தி அப்சல்யூட் டீம் ஒர்க் தட் ஐ லவ். ஸோ ஒருத்தர் தமிழ் எக்ஸாம்பிள் சொல்ல, இன்னொருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ண, இட்ஸ் மியூச்சுவல் லேர்னிங். வண்டர்ஃபுல். சொல்லுங்க. சொல்லுங்க. நான் தியேட்டருக்கு
தேட்டருக்கு நான் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி படம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோ லேட்டா போனீங்களா? 2.5 மணி நேரம் லேட்டா? படம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா ஓகே. நான் தியேட்டருக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி படம் ஆரம்பிச்சிருச்சுன்னா ஓகே. தியேட்டருக்கு ஓகே ப்ரோ, தேட்டருக்கு உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி படம் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இல்ல சும்மா சொன்னேன். உங்களோட எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். ஓகே, அதை டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் இப்போ. நான் தியேட்டருக்குள் என்டர் ஆகும் முன் படம் முடிந்து விட்டது. அது எப்படி சொல்லலாம் நம்ம இங்கிலீஷ்ல? யோசிங்க. அது இட்ஸ் ஓகே, எவ்ரிபடி கேன் திங்க். ஆன்சர் உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை. டேக் யுவர் ஓன் டைம். சாரி, ப்ளீஸ் கோ அஹெட். The movie had to started before I entered the theater. Enter in the theater. ஓகே, பிஃபோர் ஐ என்டர்ட் த தியேட்டர் அப்படின்னு சொன்னா போதும். இதுல முதல் ஹாஃப் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணணும். ஓகேங்களா? த மூவி ஹேட் ஸ்டார்டட். ஏற்கனவேன்றதுக்காக ஒரு கீவேர்டு நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம், ஞாபகம் இருக்குங்களா? ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே. ஸோ இது அந்த வார்த்தையும் சேர்த்துக்குவோம் இதில். த மூவி ஹேட் ஆல்ரெடி ஸ்டார்டட். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முதல்ல முடிச்சு எடுத்து வச்சிருவோம். த மூவி ஹேட் ஆல்ரெடி ஸ்டார்டட். அந்த படம் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஹாஃபை கிரியேட் பண்ணுவோம். பிஃபோர் ஐ என்டர்ட் த தியேட்டர். ஓகேங்களா? இப்போ டஸ் இட் மேக் சென்ஸ்? ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் சேர்க்கும்போது the movie had already started before I entered the theater. ஓகே, இது இன்னும் கொஞ்சம் நீங்க என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, the movie had already started before I could even enter the theater. இதெல்லாம் டோன்ட் வரி அபவுட் இட். நீங்க அப்புறமா வந்து நீங்க உங்க சின்ன சென்டென்ஸை எப்படி கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகளை சேர்த்து கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி ஆட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத போக போக கத்துக்குவீங்க. ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். ஓகே, இப்போ நீங்க சொன்ன சென்டென்ஸோட டிரான்ஸ்லேஷன் வந்து இது சரியா பொருந்தும்னு நம்புறேன் நான். The movie had already started before I entered the theater. Good example. Thank you. Thanks for sharing. Okay, who wants to go next? Yeah, before that, the call might end soon. I don't know how many minutes we've got. It doesn't show, but it's okay. So I believe we can share one more example before we conclude the call or before we close the call. ஓகே, தமிழில் யோசிக்குமா? அது ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல நமக்கு. இங்கிலீஷில் யோசிச்சு இந்த எக்ஸாம் எஸ்பெஷலி இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுங்கிறது நம்ம புதுசாக கற்றுக்கிறதுனால இட்ஸ் ஓகே. We can still think about some example in Tamil and then let's form a sentence in English. ஓகே, வேற ஏதாச்சும் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுங்களா? ஓகே, நானும் யோசிக்கிறேன் ஏதாச்சும் எக்ஸாம்பிள் இருக்கான்னு. யா ப்ரோ. எஸ் மேடம், தீபா மேடம். ரவி வீட்டுக்கு போயிருந்தப்போ ரகுவும் அங்க வந்திருந்தான். ஓகே, இது வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம் தமிழ்ல. ரகு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே அவன் வெளியே கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்லலாமா? ஓ சாரி, எனக்கு சரியா புரியல. ரவி ரகு ரெண்டு கேரக்டர். நான் ரவி வீட்டுக்கு போயிருந்தப்போ ஓகே ஓகே ரகு அங்க வந்திருந்தான். ஓகே, இது ஓகே பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல ஃபார்ம் பண்ண முடியுமா? லெட்ஸ் ட்ரை. ஏன்னா நான் ரகு வீட்டுக்கு போயிருந்தேன். When I went to Ravi's house, Raghu had also come there. Okay. When I went to Ravi's house, Raghu had also come there. Okay, Raghu had also been there. அதாவது நான் ரவி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே ரகு வந்து வந்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றது. முன்னாடின்றது பிஃபோர் செகண்ட் சார். இது நான் ரவி வீட்டுக்கு போயிருந்தப்போ ரகு அங்க வந்திருந்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகே, இந்த ஸ்பெசிபிக் சினாரியோ வந்து நான் எப்படி அணுகுவேன்னு பார்த்தா, what I can think of, while I went to Ravi's house, Raghu has also visited. Raghu has also joined us. Raghu has also come to his house. அப்படின்னு சொன்னா அப்ராப்ரியேட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். Let's keep it as a debate. So what? Sir,
சார் இந்த எக்ஸாம்பிள் வந்து சிம்பிள் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல வருமா அப்படின்னு டவுட் இருக்கு சார். ஏன்னா இது ரெண்டும் ஒரே சேம் டைம்ல நடந்த மாதிரி இருக்கு. நான் போனப்ப அவனும் வந்திருந்தான் அப்படிங்கிற மாதிரி. என்ன இல்லையா சொல்றது, ரவி வீட்டுக்கு வந்திருந்தப்போ ரகுவும் அங்க வந்திருந்தான், அவன் போயிருக்கான். ஆனா அதுக்கு முன்னாடி ரகு அங்க வந்து இருந்தான் அப்படின்னு சொல்றது. ஓகே, ரகு வாஸ் ஆல்ரெடி தேர். அங்க இருக்கிறோம். ரகுவும் அங்க வந்து இருக்கிறான். அது எப்போன்னா அவன் போறதுக்கு முன்னாடியே அப்படின்னும் போது அங்க ஓகே, இது இப்படி வந்திருந்தப்போ எழுதலாம். அப்படின்னு சொல்றது. ஓகே, இது இப்படி எழுதலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து ரவி வீட்டுக்கு போயிருந்தப்போ ரகு அங்க ஏற்கனவே வந்துட்டு இருந்தான் எனக்கு முன்னாடியே. இருந்திருந்தான். So also come there. When I went to Ravi's house, Raghu had also come there. ஓகே, ஏன்னா நீங்க சொல்றது வந்து Uh, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் போறதுக்கு முன்னாடியே நடந்த விஷயங்கிறத கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சொல்லணும். ஸோ அதுக்கு சார் இத வந்து எப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ரகு வீட்டுக்கு போயிருந்தப்போன்னு சொல்றதே வந்து பாஸ்ட்ல தான் சொல்றாங்க ஆக்சுவலா. நான் இன்னைக்கு சொல்றேன், நான் நேத்து நடந்த விஷயத்த நான் வந்து சொல்றேன். சோ நான் இப்ப வந்து ரகு வீட்டுக்கு போயிருந்தப்போ அப்படின்றது நான் இன்னைக்கு சொல்றேன். ஆனா அத நேத்து நடந்தது. சோ நேத்து நடந்த ஒரு விஷயம் பாஸ்ட்ல நான் சொல்றேன். சோ நான் ரவி வீட்டுக்கு போயிருந்தப்போ ரகு அங்க வந்திருந்தான்னு சொல்றது வந்து இன்னொரு பாஸ்ட் நடந்திருக்கு. சோ அந்த பாஸ்டுக்கு முன்னாடி இன்னொரு பாஸ்ட் நடந்ததுனால சோ ரகுவும் அங்க வந்திருந்தான்னு சொல்றத நான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்றேன். சோ ரகு ஹேட் ஆல்சோ கம் தேர். ஷூர் சோ ஷூர் ரெண்டு இது பாஸ்ட் டென்ஸ்ல முன்னாடி நடந்த பாஸ்ட் டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் நடந்தது வந்து ரகு ஹேட் ஆல்சோ கம் தேர். ரகு அங்க ஏற்கனவே இருந்திருக்கான் அப்படின்னு சொல்றதுதான். எப் சோ எப் ஷூர். நான் வந்து சொல்றது இன்னைக்கு நான் சொல்றேன். நான் நேத்து நடந்த விஷயத்த சொல்றேன். நான் நேத்து ரவி வீட்டுக்கு போயிருந்தப்போ ரகுவும் அங்க வந்திருந்தான். சோ எஸ். நான் ரெண்டுமே பாஸ்ட்ல தான் சொல்றேன். இது இது மாதிரி எழுதலாமா பாருங்க. ரகு had already been in Ravi's house before I reached there. ஓ, ஐ டோன்ட் நோ சார். ஓகேங்களா? It's ஓகே okay. சார். That's okay. You can ஓகே. take a note and then you can revisit and then you can leave comments. So it's a அவங்க healthy discussion. மகேந்திரன் சொன்ன மாதிரி ரெண்டுமே பாக்குறதுக்கு சார். Yeah, yeah, சோ go ahead. அவங்க சொன்ன மாதிரி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு, சேமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சோ அது வந்து ரெண்டுமே பாஸ்ட் தான். பட் நேத்து நடந்ததை நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அந்த ரெண்டு பாஸ்ட்லயும் எது ஃபர்ஸ்ட் நடந்திருந்ததுன்னா ரவி ஏற்கனவே அங்க போய் வந்திருந்தான் அப்படின்னு சொல்றது. சோ Okay. அத பாஸ்ட்ல சொல்லிட்டு அங்க ரவி வீட்டுக்கு போயிருந்தப்போ அப்படின்னு சொல்லும் போது அந்த கன்ஜெக்ஷன் வந்து Okay, when I that's went to Ravi's house. ஓகே. அதான் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் நம்ம இன்டர்சேஞ்சபிளாகவும் பயன்படுத்தி இந்த பாஸ் பெர்ஃபெக்ட் அச்சீவ் பண்ணலாம். நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரியும். Good, Okay, sir. good, good. So yeah, this is adding a lot of value. Especially ஒருத்தரே பேசிக்கிட்டு பதிலா இப்போ இந்த மாதிரி we share information with each other. It's pretty useful. Thank you. ராஜேந்திரன் ப்ரோ, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்கன்னு நினைக்கிறேன். I saw you raising your hand. Do you want to say something? Yes, bro. To enhance the sentence, Yeah, yeah, sure. Raghu already presented there before I entered, before I went. ஓகே, இது வந்து Raghu, ஓகே, இது வந்து நம்ம பாஸ் பெர்ஃபெக்ட்டை விட சிம்பிள் பாஸ்லேயே வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரகு வாஸ் ஆல்ரெடி தேர் ஆர் ரகு வாஸ் ஆல்ரெடி ப்ரெசன்ட் இன் ரவிஸ் ஹவுஸ் பிஃபோர் ஐ ரீச்ட். ஓகேங்களா? சரியா வருதுங்களா இப்போ அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன்? ரகு ஆல்ரெடி அங்கே இருந்தான் ரவி வீட்டில், நான் போய் சேர்றதுக்கு முன்னாடியே. அல்லது இந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம் பாருங்க. ரகு had already been at Ravi's place before I reached there, or before I visited Ravi's house. I mean, before I visited Ravi's house. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சொல்ல வந்த மீனிங்கை you can still convey using both simple present and simple past and past perfect. இதே ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் சேலஞ்சிங்கான சென்டென்ஸை திருப்பி திருப்பி வேறு ஃபார்மேட்டில் எழுத கண்டிப்பாக ஃப்ளூயண்ட் ஆகலாம். மறக்கவே மறக்காது உங்களுக்கு. ஸோ இதையே நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. இந்த சென்டென்ஸே நோட் பண்ணிவிட்டு லெட்ஸ் டூ ஒன் திங். இந்த வீடியோ வந்து எப்படியும் நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதுலேயே கமெண்ட் த்ரெட் ஒன்று ஆரம்பிங்க. இந்த எக்ஸாம்பிள் அதில் போஸ்ட் பண்ணுங்கள்.
யார் யார் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறீங்கன்னு சொல்லிட்டு அதில் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நானும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறேன் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, தீபா மேடம், யோர் டர்ன். சார், நீ ரவி வீட்டுக்கு போயிருந்தப்போ ரகுவும் அங்க வந்திருந்தானா கொஸ்டின் மேக் பண்றது. ஸோ when you went to Ravi's house, had Raghu come there? கொஸ்டினா கேக்குறது. ஓகே, Had Raghu come there? ஹேட் ரகு. ஓகே, அதை இப்படி Had கொஞ்சம் Raghu ட்வீக் come there? பண்ணலாம். Interrogation. ஹேட் ரகு ஆல்ரெடி Had பீன் Raghu தேர். come there? Oh yeah. யா, Had Raghu already been there or had Raghu come there? அங்க வந்திருந்தானா அப்படின்னு சொல்லு. yep. குட். ஸோ யா, again let's take this example. இதே வந்து வேற வேற ஃபார்மேட்ல நீங்க மறக்காம தெரிவிங்க கமெண்ட்ல. ஏன்னா இந்த டாபிக் இதோட மறந்துட வேணாம். லெட்ஸ் கீப் ப்ராக்டிசிங். Yes. ஓகேங்களா? ஓகே சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசுனதெல்லாம் ரொம்ப சிம்பிளான டாபிக்ஸ் தான். சிம்பிள் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் அதெல்லாம் மறக்கவே மறக்காது, ரொம்ப ஈஸி. இது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து ஞாபகம் வரும். இல்லாட்டி 1-2 வாரம் கழிச்சு திருப்பி எங்க ஹேவ் ஹேட் அதெல்லாம் மறந்து போயிடும். ஓகேங்களா? லெட்ஸ் கீப் ப்ராக்டிசிங். Okay, good. Yeah, good. So yeah, let's not overload ourselves with more examples. Take it easy, relax, and have some break, and then after that, spend some 5-10 minutes to think about this example which was shared by Deepa Madam. And along with that, please think about your own examples. Okay, எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Just dump it all as soon as I upload the video. I'm happy to receive as many examples from you. Yes, sir. Okay, perfect. Yeah. So that's pretty much it. I think it's time for us to wind up. Is there any other question before we end the call? Bro, I have one doubt. Yeah. Bro, the past perfect tense used only in compare two things. Okay, so your question is, do we use past perfect tense only? Okay, let me dismiss this. Only when there are two different occurrences or happenings or what do I say? Tasks. Let's say that. அதாவது ரெண்டு விஷயம் நடந்ததை பற்றி நாம் சொல்லும்போது தான் பாஸ்ட் பெர்ஃபெக்டை பயன்படுத்தணுமா அப்படின்றது உங்களோட கேள்வின்னு நினைக்கிறேன். கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். அதுக்கான விடை வந்து எஸ். ஏன்னா வந்து ஒரே ஒரு நடந்து முடிஞ்ச விஷயத்த சொல்றதுக்கு நம்ம சிம்பிள் பாஸ்ட்ல சொல்லி முடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், okay, I think you raised your hand again. Do you have anything else before I start explaining? Yes, bro. பாஸ்ட் perfect tense வந்து அது ரெண்டு கம்பேர் பண்றது மட்டும் தான் யூஸ் பண்ணா இல்ல வேற ஏதாவது யூசேஜ் இருக்கான்னு கேக்குறேன். வேற நிறைய யூசேஜ் இருக்கு. அந்த பவர் பாயிண்ட் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? சாரி, நீங்க இருந்தீங்களா அப்போ காலில்? அந்த பவர் பாயிண்ட்லயும் அந்த ஹேட் வந்து எப்பெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்டை வந்து யூஸ்வலாக நீங்கள் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற எக்ஸப்ஷனல் கேசஸ் வந்து இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் வி ப்ராக்ரஸ் டு அட்வான்ஸ் லெவல்ஸ் வி கேன் திங்க் அபவுட் மோர் சச் எக்ஸாம்பிள்ஸ். இப்போதைக்கு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு நிகழ்வுகளை பற்றி நாம் பேசும்போது இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்டை வந்து பயன்படுத்துவோம். அதுதான் வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் ஃபார்மேட். ஓகேங்களா? நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்துக்கு முன்னாடி நடந்த இன்னொரு நிகழ்வு, அதுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டை பயன்படுத்துவோம் இப்போதைக்கு. ஓகே, மகேந்திரன் பிரதர், did you want to ask something? Sir, I have another one example, sir. To translate yes. From you. நாங்கள் இந்த வீட்டை முழுவதுமா கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இங்க குடியேறி விட்டோம். அதை எப்படி சார் சொல்றது? இந்த குடியேறுதல் இந்த மாதிரி விஷயம் இல்ல. We had already moved into the house before the construction was complete. கொஞ்சம் பெருசா இருக்குங்களா? Let me think. We had already moved in. ஓகேங்களா? இப்போ வழக்கமா நம்ம ஊர் பழக்கத்துல வந்து ஷிஃப்ட்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து ஆக்சுவலா ஒரு சரியான ஃபார்மேட் கிடையாது தான். ஷிஃப்ட்னு சொல்றது மூவ் தான் வந்து கரெக்டான ஃபார்மேட். பட் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், சிம்பிளா புரியறதுக்காக. We had already shifted into the house, new house, before the construction was complete, or before the construction finished, before the construction completed.
அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இல்லை இப்படியும் வந்து செகண்ட் ஹாஃபை வந்து முதல்லையும் ஃபர்ஸ்ட் ஹாஃபை ரெண்டாவதாகவும் பயன்படுத்தி பார்ப்போம். அந்த மாதிரி ஃபார்மேட்டில் சொல்கிறேன் பாருங்க. பிஃபோர் த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டட் we had already moved in இப்படின்னும் சொல்லலாம். அதாவது தமிழில் சொல்ல போனால் நாங்கள் முன்னாடியே வீட்டுக்குள்ளே போயிட்டோம் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிறதுக்கு முன்னாடி. இது ஒரு எக்ஸாம்பிள். கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டோம். இது இன்னொரு எக்ஸாம்பிள். அந்த ஃபார்மேட் எப்படி நம்ம சூஸ் பண்ணணுங்கிறது நம்மளோட இஷ்டம் தான். மீனிங்கை கன்வே பண்ணுறோமா அதுதான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்மேட்லையுமே உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். லெட் மீ சே தட் அகெயின். பிஃபோர் த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டட் we had already moved into the house. First example. ரெண்டாவது, we had already moved inside the new house before the construction finished. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே சார், புரியுது சார். ஓகே, சூப்பர், தேங்க்யூ. ஸோ சந்தேகம் ஏதாவது இருந்தால் அகெயின் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஹாப்பி டு ஆன்சர் ஆல் யுவர் கொஷின்ஸ். ஓகே, அண்ட் யா கால் முடிய போகுது அப்ரப்டாக. இந்த செஷன் ஐ மீன் அகெயின் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும் 1 hourல. ஸோ லெட்ஸ் நாட் வெயிட் டில் தட் பாயிண்ட். Okay, let's do it quick. Rajendran brother and Deepa madam, both of you have raised your hands. Let's be quick. கால் முடியறதுக்கு முன்னாடி டக்குன்னு டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருவோம். Who wants to go first? None of you? ராஜேந்திரன் ப்ரோ கேளுங்க. ராஜேந்திரன் ப்ரோ. யாராச்சும் டக்குன்னு முடிவு பண்ணுங்க. கால் முடிஞ்சிரும் போல இருக்கு. ஓகே சார். Okay, you சார் get it. நான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்றாங்க சார். ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ல ஹூ அண்ட் விச் அண்ட் தட் இந்த பார்ட்ஸை பத்தி ஏதாவது வீடியோ போட முடியுமா? Okay, relative pronoun. Yeah, sure. Okay, I'll try for it next week. அதாவது வர வாரத்தில் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இல்லாட்டி ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம். I'll do it the week after. ஓகே சார். ஓகே சார். Okay, thank you. I'll just note it down somewhere, otherwise I'll forget. Relative pronoun, yeah. Okay. Yes, sir. Okay, perfect. Yeah. Thanks much again for all your time, and I hope you have a very good week ahead, and all the best for your English learning journey. I'll see you all next week. Thank you. Thank you, sir. தேங்க்யூ சார். Thank you. தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. Thanks. Bye bye.